அல்லாஹு அல்லா சொல்லு. உள்ளே போகும்போது அல்லாஹூ, வெளி வரும்போது அல்லாஹ். அல்லா நீ தான் அல்ல என்ன சொல்ல வைக்கிற. हैपन भी तेरा मैपन भी तेरा, सारे कायनात के हैपन, सारे कायनात की मैपन, वजूद व अना. ஷான் இது ஒன்று கவனிங்கலாம் எல்லாம் கவனிங்க. ஒரு நஃப்ஸ வாஹிதுடைய ஷுஊனாத்துகள் தான் இது எல்லாமே. நஃப்ஸ் என்னமோ நஃப்ஸ வாஹித் தான். ஹலககும் நஃப்ஸும் வாஹிதா. நஃப்ஸ் யார்? ஒன்று தாங்க, ஒன்றுலேருந்து வந்தது தான் எத்தனையுமே. ஒன்றிலிருந்து வந்தது எல்லாமே ஒன்றேதான், ரெண்டில்லை. ஹக்கில் நின்று வந்ததெல்லாமே ஹக்கேதான், வேறில்லை. நஃப்ஸ வாஹித். அதனுடைய தஜல்லியாத்துக்கு சொல்லுவாங்க. இன்னொரு பாஷையில், குர்ஆனுடைய பாஷையில் ஷுஊனாத், குல்ல யோமின் ஹுவ ஃபீ ஷான். அந்த நஃப்ஸ வாஹிது தனக்கு ஏற்பட்ட இஷ்கினால இந்த கோடிக்கணக்கான சூரத்துகளில் தஜல்லியாக இருக்கு. அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால், நான் ஒருவன் சிகப்பு ஜுப்பா போட்டு வர்றேன், பச்சை ஜுப்பா போட்டு வர்றேன், வெள்ளை ஜுப்பா போட்டு வர்றேன். ஒருத்தன் தான் பை, இத்தனையும் ஜுப்பாக்கள் தான். இது எல்லாமே தோற்றங்கள் தான். எந்த ட்ரெஸ் போட்டுனா விளங்கலாம் இல்லையா? என் சேக நான் சொல்லுவாங்க, எப்பா உங்கள் ஷேக போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டு தொப்பிலாம் மாற்றி வெளியே வந்தாங்க. தெரியவே தெரிஞ்சுக்க மாட்டிங்களா? ஜி, அந்த ஒரு நஃப்ஸ வாஹித் தான் இத்தனை லிபாஸுகளில் வருது. ஏ தஅய்யுனாத் ஆலம், இதுக்குமே தஅய்யுனாத்துன்னு பேர். ஒன்று ஒரு தஅய்யுன், ஒன்று ஒரு லிபாஸ், ஒன்று ஒரு ட்ரெஸ்ஸு. ஜி, ये तअय्युनात आलम, कोई शक्ल हो या आदम. ये तअय्युनात आलम, कोई शक्ल हो या आदम. कोई शक्ल हो, इंसान हो, जमादात हो, नबातात हो, जी, पहाड़ हो, आसमान हो, ज़मीन हो, मानव भूमि, सूर्यन चंद्रन, எந்த ஷக்லாக இருக்கட்டும், மனித உருவமாக இருக்கட்டும். ஆதம்னா மனிதம். ये तअय्युनात आलम, कोई शक्ल हो या आदम, वही एक हकीकत इनमें, वही एक हकीकत इनमें, बलिबास ज़ाहिरी है. वही एक हकीकत इनमें, बलिबास ज़ाहिरी है. मुझे याद है तुम्हारी, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, मुझे याद है तुम्हारी. जी, वाह वाह वाह. அப்போ எப்போ ஒரு இக்க ஹக்கீகத் தான் தஜல்லி ஆகுதுன்னு விளங்கிடுச்சோ, இருப்பது ஒருத்தன் தான் விளங்கிடுச்சோ, மற்றதெல்லாம் அவனுடைய தஅய்யுனாத், அவனுடைய லிபாஸ், அவனுடைய ஷுஊனாத், அவனுடைய ட்ரெஸ் விளங்கி போச்சோ, நம்முடைய பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல் யார்கிட்ட இருக்கணும்? வந்து ஒருத்தன்ட்டு தான் இருக்கணும். நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யார்ட்டனா கொடுத்துக்கோ, யார்ட்டனா வாங்கிக்கோ. ஒருத்தன்ட்ட கூட ஒருத்தன்ட்டே வாங்க. ஒருத்தனையே பார், ஒருத்தனையே நேசி, ஒருத்தனையே பேசு. जी, तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे ही सिवा क्या है. वो மாசிவல்லாவையும் தேடி பார்த்து மாசிவல்லவே இல்லை ரப்பின்ட்டாங்க. அதுதான் அவசியக்கார் ஏக்கு பீனி ஏக்கு தானிங்கிறாங்க. ஏக்கு பீனி ஏக்கு தானி, ஒன்றையே பார்க்குதல், ஒன்றையே விளங்குதல். இன்னொருத்தண்ட பேசாத, கொடு, இந்தானு கொடுத்துங்க, இந்தானு வாங்கி, அவன்கிட்டே கொடு, அவன்கிட்டே வாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் கொடுக்கல் வாங்கல் தாங்க, பரிமாற்றம் தான் நடக்குது. மனுஷன் கடைக்கு போய் கொடுக்கல் வாங்க, வீட்டில் பீவி கொடுக்குறா சாப்பாடுன்னு வாங்கிக்கிறீங்க, எல்லாமே கொடுக்கல் வாங்க ரெண்டு தானே இருக்குது. हर एक लेने में देने में खुदा से क्यों नहीं मिलता,
मिलता मी சேரு அவங்களோட சேரு हर एक लेने में देने में खुदा से क्यों नहीं मिलता हर एक लेने में देने खुदा से क्यों नहीं मिलता दिया अल्लाह ही अल्लाह है लिया अल्लाह ही अल्लाह दिया अल्लाह ही अल्लाह है लिया दिए में शान वहदत है लिए में शान कसरत कसरत शान தான் कसरत உருது கொடுத்தது அவன் தான் வாங்கினது அவன் தான் दिए में शान वहदत है लिए में शान कसरत है எல்லாம் ஷூனாத் தான் டாக்டர் ஷான் தான் दिया अल्लाह लिया अल्लाह இந்த உணர்வோடு இருந்தால் दिया अल्लाह लिया अल्लाह जज़ा अल्लाह ही अल्लाह दियावा वंदा लियावा वंदा जज़ावा वंदा जी दिया अल्लाह लिया अल्लाह जज़ा अल्लाह ही अल्लाह है அப்படியே உட்கார் வெளியே दिया अल्लाह लिया जज़ा अल्लाह ही अल्लाह है அழஞ்ச வை எல்லாம் ஆரிஃபின் விளங்குவார் எத்தனை சூரத்தில் வந்தாலும் ஒருத்தன் தாங்கிறத விளங்கி வர வரும் அதை பார்க்குறவர் தான் ஆரிஃப் ஆரிஃப் பில்லான்னு மற்றவங்களாம் காஃபில் பில்லாவாக இருக்க வேண்டியது தான் சூரத்தை விட்டு கடந்து போகலைன்னா எதை அவனிடத்தில் பெற்றாலும் அவனிடத்திலே பெற்றுக்கொடு எதை நீ தந்தாலும் அவனிடத்திலே கொடுத்துக்கொடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் வஸ்தஈனு என்ன அர்த்தம் இப்ராஹிம் சொல்லுப்பானா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் கருத்து இந்த ஆயத்தில் கருத்து என்ன மா ஹசல் என்ன இந்த ஆயத்தில் இதான் அல்ல சொல்கிறான் நீ என்ன பெற்றுட்டு இந்த ஆயத்தை தொழுதாட்ட கேளு அதுக்கு தேவைப்படுது உதாரணமாக உனக்கு இன்றைக்கி ஒரு ஜுப்பா தேவை என்ன செய்யணும் சபரை கொண்டு கேட்குறேன் எப்படி அது வர வரைக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் சரி காத்துடு அதில் விட உதவி தேடுங்கள் பொறுமையை கொண்டும் தொழில் என்ன ஹுசூர் இப்போ அக்பர் பாய்க்கு இன்றைக்கி 10,000 காசு தேவைப்படுது அர்ஜென்ட்டாக ஒருத்தர் கொடுக்கணும் ஒரு பார்ட்டிக்கு என்ன செய்யணும் அல்ல என்ன சொல்கிறான் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா ஸலாத்துனா இன்னைக்கு காலை ஃபஜ்ர் தொழுகிறாங்க அதுவும் தொழுகை தான் இல்லை எக்ஸ்ட்ரா இதுக்குன்னு 2 ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழுதாச்சு எல்லா கூட இல்லான்னு கேட்டாச்சு வரல இப்போ என்ன செய்யணும் காத்திரி 6 மாதம் ஆனாலும் சரி அப்படி அர்த்தம் ஜாத்தி அப்படி அர்த்தம் முடியுமா சபரி வசலாத்துன்னு நீ பொறுமையாக ஏறி கொடுக்கும்போது வாங்கிக்கோ நடுவில் தொழுதுக்கோ கேட்டேரி அப்படி அர்த்தம் காலில் வச்சு சிந்தனை மாறு தள்ளி போகிறோம் எப்படிமா அர்த்தம் வைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆயத்து என்ன அல்லாஹ் நம்மகிட்ட சொல்ல விரும்புகிறான் என்ன எதிர்பார்க்குறான்லாம் தெரியல बोलो भाई இப்போ வேறு எப்படி அர்த்தம் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள் எப்படி அர்த்தம் வைப்பீங்க என்ன உதவி தேடுறது எப்படி தேடுறது இப்போ நான் சொந்தமாக அர்த்தம் வைக்கலாமா தொழுது கேட்டுருங்க அல்லாட்ட என்ன வேணுமோ கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படி அர்த்தம் வச்சா சரி வருமா வேறு ஏதாவது அர்த்தம் வைக்கலாமா நீ சொல்லுங்க ஜி சொல்லுப்பா அது எப்படி விளங்குவீங்க எல்லாம் சொல்கிறாங்களா குரான்ல தெரிஞ்சால் தானே இஸ்தியானம் செய்ய முடியும் எப்படி அல்லாஹ் சொல்கிறது எப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சால் தானே இஸ்தியானம் செய்யும் அப்படி கேட்கும் இஸ்தியானம் செய்யணுமா இல்லையா அல்லாட்ட
இய்யாக்க நஅபுது இய்யாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். உதவி தேடணும். உதவி தேடுற முறை அல்லாஹ் அழகாக சொல்லி காமிச்சிட்டான். இந்த ரெண்டு தான் உதவி தேடுற முறை. என்ற உதவி தேடணுமா இந்த ரெண்டு தான், அஸ்ஸப்ரு வஸ்ஸலாத். इस सब्र और सलात से कैसे इस्तिआनत होता है बोलो, नहीं சொல்லு இப்ராஹிம், எப்படி அர்த்தம் வைப்பீங்க சொல்லுங்க. போச்சு போ. எனக்கு இப்போ ஒரு வீடு கட்டுறதும் அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 தேவைப்படுது, ஒரு 1,00,000 தேவைப்படுது. எப்படி இஸ்திஆனத் செய்யற அல்லட்ட, எப்படி உதவி தேடுவது, கேட்டு 2 ரக்காத் தொழுது கொடுக்குற வரைக்கும் பொறுமையாரி. இப்படின்னு சொல்லுங்க, நீ சொல்லுங்க. அப்படி அர்த்தம் வச்சா சரி வருமா ஆயிரத்தி அர்த்தம்? என்ன பதில்? ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்க. ஆலிம் சாப் ஆல்தாமலை சொல்லுங்க. இந்த ஆயத்துக்கு எப்படி அர்த்தம் வைப்பீங்க பாய்? நீ தொழுது கேட்டு விடு, கொடுக்கும் வரை பொறுமையாயிரு, உனக்கு என்ன தேவையோ. அப்படி அர்த்தம் சரி வருமா? வேறு எப்படி மாற்றி அர்த்தம் வைப்பீங்க? அது இஸ்தபன்னு பொறுமையாக கேளு, மெதுவாக, உடனே டக்குன்னு கேட்டுறத. 10,000 இன்றைக்கி 2,000 கேளு, நாளைக்கு 2,000 கேளு, கொஞ்சம் நமக்கு அப்படி அர்த்தம் வைக்குமா? இப்போ சபருக்கு எப்படி அர்த்தம் வைப்பீங்க? சரி, அதில் 2 சொன்ன இஸ்திஆனத்துக்கு வழி சபர் 1, அப்போ 2ஐ கொண்டும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அடுத்தது ஆயத்து முடியுது, இன்னல்லாஹ, ஏன் மால் முஸல்லின்னு சொல்ல, இன்னல்லாஹ மா சாபிரின், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்ன, ஏன் முஸல்லின்னு விட்டான் அல்லா தாலா? 2ஐ கொண்டும் உதவி தேடுங்கள்னு சொன்னோம் அல்லா தாலா. இன்னல்லாஹ மா சாபிரீன் வல் முஸல்லீன் ஆயத்து பெருசாக போயிருமா? இதோட பெரிய ஆயத்தில் இருக்குன்னு கூடாதுல்ல. ஆயத்தை சுருக்கிறதுக்கு நல்லா முடிவு பண்ணி சொன்னா இல்லை, இன்னல்லாஹ மஅல் முஸல்லீன வஸ்ஸாபிரீன் சொன்ன ஆயத்து கேட்டால் வராது, கிராத் கேட்டால் வராதா? எதுக்காக அதை விட்டான்? இல்லை, இந்த இடத்துல கேட்குற, இந்த இடத்துல சொல்லுங்க, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், சபரை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன வல் முஸல்லீன் சொல்லலாம்ல. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீனோட நிப்பாட்டான், முஸல்லீன் சேர்க்கல. ஏன் அப்படி சொன்னான் அவருக்கு? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இங்கே அபுல் அஸ்து கேட்போம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின் ஆயத்துக்கு எப்படி அர்த்தம் வைப்பீங்கன்னு கேட்டோம். அர்த்தம் என்ன? பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடும். இன்றைக்கி உனக்கு 10,000 தேவைப்படுது, அர்ஜென்ட்டாக ஆஸ்பத்திரி கொடுக்கணும், அது கரண்ட் பில் கட்டணும், 10,000 தேவைப்படும். எப்படி கேட்பீங்க அல்லாஹ்விடம்? இஸ்திஆனத் எப்படி? சபரை கொண்டும் தொழுகை கொண்டும் எப்படி கேட்குறது அல்லாஹ்ட்ட சொல்லுங்கள். இப்படி செய்யலாமா? 2 ரக்காத் தொழுது தொழுகை கொண்டு கேட்க சொல்லியிருக்கோம், கேட்டாச்சு. தொழுகை சபருன்னா கேட்டேல கொடுப்போம், 6 மாதம் ஆனாலும் ஆகும், 1 வருஷம் ஆனாலும் ஆகும். இது அப்படிதான் இந்த ஆயத்துக்கு அர்த்தமா? 2 ரக்காத் தொழுதுரு, அதில் ஃபரல் தொழுது அதை பற்றி எக்ஸ்ட்ரா 2 ரக்காத் நஃபில் தொழுது, ஃபரலை கொண்டு கேட்கலாம், 10 தொழுது அதை கொண்டு கேட்கலாம். சரி, 2 எக்ஸ்ட்ரா தொழுது போனால் போதும், அல்லாஹ்வுக்கு ஒரு எஹ்சான் செஞ்ச மாதிரி இருக்கட்டும். எப்படி சரி, அஜித் நஃபில் தொழுது இது அல்லாஹ்வுக்கு ஒரு எஹ்சான் செஞ்ச மாதிரி இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்தாச்சு அல்லாஹ்வுக்கு. அவுதுபில்லாஹி தௌபா தௌபா, போனஸா இது? அல்லாஹ்வுக்கு போனஸ் 2 ரக்காத் போ வச்சுக்கோ, இப்படியாச்சும் கொடு. அவுதுபில்லாஹ் நக்கல குஃப்ர் கொடுத்தாச்சு, கேட்ட முடிஞ்சு போச்சு, அமைதியாக உட்காந்துக்க. அவன் தரும்போது கொடுப்பான், வாங்கிக்க வேண்டியது தான். நடுவில் மறுபடியும் தொந்தரவு பண்ணாத. அப்படியா? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இன்னல்லாஹ மஅல் முஸல்லீன் ஏன் சொல்ல? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன வல் முஸல்லீன் ஆயத்து முடிக்க முடியாதா? அதையும் விட்டான், ஒரு கேள்வி. இது ஒரு கேள்வி. 2க்கும் பதில் சொல்லணும். அச்சா, ஒரு கேள்வி, ஒரு விஷயம். நீ அப்படி அர்த்தம் வச்சேன்னா இஸ்திஆனத் பரிபூர்ணமே ஆகாதே. தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அப்புறம் சும்மா விட்டுரு, கொடுக்கும்போது வாங்கிக்க, அதுதான் இன்னல்ல வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்னா.
அப்போ எப்படி சொல்லியிருக்கணும்? வஸ்தஈனு பிஸ்ஸலாத்தி வஸ்பிரு ஹத்தா யுஅத்திகுமுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கணும். நீ தொழுகை கொண்டு அல்லாஹ் உதவி தேடி விடு, அப்புறம் பொறுமையாக இரு, அல்லாஹ் தரும் வரை காத்திரு. ஃபதரப்பசு ஹத்தா யஅத்தி அல்லாஹு பிஹாஜத்திக் அப்படி சொல்லிய. அப்போ சபரும் இஸ்திஆனத்துக்கு ஒரு வழி. சபரு அல்லாஹ்ட்ட கேட்குது. தொழுதுட்டு நீ கேட்குற மாதிரி தொழுகை எப்படி கேட்குதோ அது மாதிரி சபரும் அல்லாஹ்ட்ட இஸ்திஆனத் செய்யணும். மாசாபிரின்னு எப்படி அர்த்தங்களா? இன்னொரு ஆயத்தும் வருது, அதை கவனி. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இதே ஆயத்து இன்னொருத்தில் வருது. அங்கே இங்கே எல்லாம் சபரை பற்றி சொன்னோன்னா அங்கே சபரை விட்டு சலாத்தை பற்றி சொல்கிறான். வஸ்தஈனு இங்கே கவனி பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி வ இன்னஹா எது தொழுக சபரை விட்டான் பாருங்க அல்லாங்க. வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன ஹாஷிஊனா ஹாஷி அங்கேயே சபரை விட்டான், அங்கே சலாத் சொல்லிட்டான் பாருங்க. இதே ஆயத்து வருது அப்படின்னு இடத்துல. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல அல்லாஹ் திருப்பி சொன்னான்னா அந்த ஆயத்துக்கு அந்த வஸ்துவுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு அர்த்தம். ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான்னு அர்த்தம். அல்லாஹ் ஒரே வஸ்து திரும்ப சொன்னான்னா குரானில் ஒரு இடத்துல சொன்னாலே குரான் ஆயத்தானே அது வாழ்நாள் நம்ம கடைபிடிக்க வேண்டியதுன்னு. திரும்பவும் அல்லாஹ் கொண்டு வர்றான்னா அந்த இஸ்திஆனத்தை நீ செய். சபரை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லா இடத்துல நீ உதவி தேடி கொள்வாயாக. இன்னஹா லகபீரத்துன் அழகுவை. இப்போ அல்லாட்ட உதவி தேடுறது அவனுடைய அல்லாட்ட பெறுவது இருக்கிறது ரெண்டு வகையில் இருக்கு. அஸ்ஸப்ர் அப்படின்னு தெரியுமா அர்த்தம்? அடக்குதல்னு அர்த்தம். சபரை அடக்கி கொண்டான், பொறுத்து கொண்டான், தாங்கி நிறுத்திக்கிட்டான். சபர்னு இன்கிதா நிறுத்துகிறது, அடக்கிக்கிறது. விளைஞ்சுங்களா? சூஃபியாவுடைய பாஷையில் நம்ம நஃப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நஃப்ஸு இது தன்னுதுன்னு சொல்ல வருது. எல்லாத்தையுமே அல்லாட்ட இரவலாக பெற்றுக்கொண்டதை என்னது என்னது என்னதுன்னு சொல்லுது பாருங்கள். நஃப்ஸு எந்திரிச்சு நிற்கிது பாருங்கள். அப்போ அதை அடக்கணும். அது இது என்னது இல்லை என்னது இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் சப்ரு. என்னது என்னதுன்னு சொல்லுது பாருங்கள். ஒன்று ஒன்றா இந்த வீடு என்னதுங்கிறது என்னது இல்லை, அது ரொம்ப சபர் வேணும். புரிஞ்சுங்களா? வலியை பொறுத்துக்கிறது சபரு அது கிடையாது. அடித்தா வந்து கால் வலிக்குது, அதை பொறுத்துக்கிறது சபரு. அது பொறுத்தாலும் சபர் செஞ்சு தானே அவனு ஒரு வழியில் வெளியே வேணாயா, இந்த வழி எனக்கு தேவையில்லைன்னு தள்ளி வைக்க முடியும்? காலில் அடிபட்டுருச்சு, கல்லை பிடிச்சிக்கிட்ட வலிக்கு தான் செய்யுது. நீ சபரு செஞ்சாலும் சபரு செய்யாவிட்டா அவனுக்கு எவ்வளோ நேரம் வலிக்கும் வலிச்சு தான் ஆகும். பாடி இந்த வழி நான் சபரு செய்ய முடியாது, என்னால் முடியாது, இந்த வழி எனக்கு வேணாம் இந்தா யார் வைக்க முடியும்? அது கத்தோ குய்யோ முறையோன்னு கத்தினாலும் சும்மா இருந்தாலும் வலி வலிக்கு தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வலிக்கும். அது வழியில் போய் சபர் செஞ்சு தான் ஆகணும். அது நான் சபர் செய்து கொண்டேன்னு சொல்ல முடியாது. கத்தாமல் இருந்தேன்னு சொல்லிக்கலாம், பல்ல கடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிக்கலாம். சபர் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அது நிர்பந்தமான சபர். அது அதை கொண்டு உதவி எப்படி தேடுறது? நம்ம நஃப்ஸு எந்திரிக்கும், அதை அடக்கு. புரிஞ்சுங்களா? நஃப்ஸுக்கு பயங்கரமானது. தன்னை காட்டலைன்னா அதுக்கு வந்து உயரத்து வந்துடும். மாநாட்டுக்கு 10,000 மீலாதுவில மாநாடு 10,000 காசு கொடுத்துட்டார் நம்முடைய அரஃபாத் மூலம். மீலாதுவில மாநாட்டில் நான் தவறுதலாக புரிஞ்சுங்களா பேர் எழுதி கொடுத்தாங்க. அதில் வந்து அடுத்த பக்கத்தில் வேறு பேர் இதுக்கு எழுதிருந்துச்சு. அது தவறுதல். இந்த மீலாவிலா மாநாட்டிற்கு 10,000 ரூபாய் பெரும் பொருளுதவி கொடுத்து எங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்திய அண்ணன் அல்தாஃப் மௌலா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை போத்துக்கிறோம் அப்படின்னு போத்தினே வச்சுங்க. சும்மா இருப்பாரா அவர் நஃப்ஸு? விடுமா? யோ கொடுத்தது நான் தன்னை காட்டணும். புரிஞ்சுங்களா? அதோ இவர் அடக்கி இவர் கொடுக்கலன்னு இன்னொருத்தர் கொடுத்தோம். என்ன பொங்கு தெரியுமா நஃப்ஸு? கல்யாணத்துக்கு சாமானம் நான் கொடுத்தேங்க. நம்மளை ஓரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு யாரோ கூட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கிறாங்க. ஒரு கண்ணியம் ஒரு மரியாதை கூட கிடையாது, நன்றி கிடையாது. நஃப்ஸு பொங்கும். புரிஞ்சுங்களா? அதாவது இவன் செஞ்சதை
பெருசுப்படுத்தணும், தன்னை பெருசாக காட்டணும்னு நஃப்ஸுக்கு ஒரு ஆசை. இவன் செஞ்சதை பெருசாக காட்டணும், அடுத்தவன் செஞ்சதை தன்னை கொண்டு காட்டினா அது எவ்வளோ பெரிய தப்பு. அல்லாஹ்வுடைய மில்கை இவன் மில்க்குன்னு சொல்ல நஃப்ஸு விரும்புது. அந்த சபுர் ரொம்ப பெரிய சபுர். அங்கே என்னது இல்லை ரப்பே ஒன்று தான். ஏன்னா பார்க்குறான், சம்பாரிச்சது இவன், காலையிலேருந்து கடைக்கு வேலை செஞ்சது இவன், கடை திறந்தது இவன், உழைச்சது இவன், என்னது இல்லைன்னு அந்த நஃப்ஸை அடக்கி அல்லாஹ் நீ தான் கொடுத்தேன்னு சொல்கிறேன்னா பெரிய சபுர் வேணும் அதுக்கு. அந்த சபுர் தான் நாம் செய்கிற சபுர். மற்ற சபுரில் நிர்பந்தமான சபுர். பை இப்போ எல்லாரும் தொழுகை கொண்டு 10,000 கேட்டீங்க, 6 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டான். இப்போ இந்த சபுர் நீங்கள் செய்யணுமா, செஞ்சு ஆகணுமா? நான் சபுர் செஞ்சேன்னு கொடுத்தா வேற என்ன கத்துவியா, டபா டிபின்னு குதிப்பியா, ஏழை 2 ரூபாய் தொழுதுனேன், காசு வரலையே காசு வரலையே, பள்ளிவாசல் வாசல் தர்ணா பண்ணுவியா? உன் வீட்டுக்கு வந்துட்டேன், ஒரு வீட்டில் போய் காசு இல்லைன்னா வீட்டு வாசல் தர்ணா பண்ணுறேன், பள்ளிவாசல் வாசல் துணி வச்சு உட்காந்து என்ன அல்லாட தர்ணா, என்னடா சபுர் தொழுவுக்கு சொல்லி கேட்குற சொன்னால் கேட்டேன், வரல. போராடுவோம் போராடுவோம், கிடைக்கும் வரை போராடுவோம், உட்காந்து வாசலில் உட்கார முடியும். அது நிர்பந்தமான சபுராச்சு. நீ செய்ய வேண்டிய சபுர் ஒன்று இருக்கு, இஸ்தியானத்து பி சபுர். அது என்ன, இது என்னது இல்லைன்னு சொல்லியா போல, அது எப்படிங்க விளைஞ்சா? இப்போ உனக்கு 10,000 வேணும், இப்போ எப்படி சபுர்? யாரில்ல உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இல்லைன்னாக்கு, உன்கிட்ட இருக்கிற 5,000 இருக்குல்ல, அதுக்கு நான் மாலிக் இல்லை ரப்பே, நீ தான் மாலிக்குன்னு சொல்லு. அந்த சபுர் ஒன்றை காட்டாத. அல்லாஹ் என்ன மை குச்சி நஹீம் தா மை 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 குச்சி நஹீம் மை குச்சி, எதுக்குமே 1 ரூபா கூட மாலிக் இல்லை. மை ஃபகீர் இல்லா, 1 ரூபா கூட சொந்தமானவன் இல்லை ரப்பே. இந்த போட்டிருக்க கண்ணாடி என்னது இல்லை, நான் காலில் போட்டிருக்க செருப்பு கூட எனக்கு சொந்தம் இல்லை, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு உனக்கு இல்லை ரப்பே. அப்படிங்கிற சபுர் இருக்கே, அது ரொம்ப பெரிய சபுர். யா யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லா அல் ஃபகீரு இலல்லா, அல்லாஹின் பக்கம் அல் ஃபக்ரு இலல்லா, அல்லாஹின் பக்கம் முற்றிலும் தன்னிடத்தில் இருக்கிறது இழந்து நான் இல்லைன்னு ஆகி அல்லாஹ் பக்கம் முத்தவஜ்ஜா. ஆசாரில் அஃபாலில் எல்லா செயலும் நீ செய்வ, உழைப்பாய், கடை வைப்பாய், கடை திறப்பாய், காலையும் சாயந்தரிக்கும் உழைச்சி களைச்சி போய் வேர்வை சிந்த உழைத்து பாடுபட்டு காசு கையில் வரும். இப்போ நஃப்ஸு சொல்லும், நீ உழைச்சது காசு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆத்தானா ஹாதா வரஸகனாஹு மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, எனது ஆற்றலோ எனது சக்தியோ இல்லாமல் உன் புறத்திலிருந்து ஃபஸலாக இது நீ கொடுத்தையே ரப்பே, உனக்கே எல்லா புகழும். இதுக்கு ரொம்ப சபுர் தேவை. மனசு விடுமா அது ஈஸியா? நான் உழைச்சி ஒன்று இல்லை அப்படிங்கிறான். என் உழைப்பில் உருவானது ஒரு வஸ்துன்னு வச்சுக்கிறேன், அதை ஒன்றை விட்டு இன்னொருத்தனை பாராட்டினா உனக்கு எப்படி இருக்கும்? என் உழைப்பில் உருவானது, இன்னும் நான் பங்கே எடுத்துக்காத மாதிரிலாம் அவன் பேசுகிறான். இப்போ நஃப்ஸு வந்து பராபசார் பெருசாக காட்டும். என்னஞ்சுங்க பை, இந்த நஃப்ஸில் அம்மாரத்தும் பிஸ்ஸூனா பிஷிர்க்குன்னு அர்த்தம், நல்லா வச்சுக்கோங்க. நஃப்ஸாகிறது தீமைகளை தூண்டும். என்னது ஏசு குணாகம் பொட்டோங்க குணாகம், மற்ற குணாக அசருக்கா சொல்லுங்க, பொட்டேங்க பொடியர்கள் பாவம்பா. நஃப்ஸுக்கு அதெல்லாம் சாதாரணம். இந்த அது அந்த இதுக்கு கொடி கிடி அதெல்லாம் சாதாரணம், அதை சூண்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி நஃப்ஸு நான்னு காட்டுவாங்க. ரஞ்சபை நஃப்ஸு தன்னையே காட்டுறதுக்கு பேர் தான் நஃப்ஸு. நல்லா விளங்குங்க. இன்னன் நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூனா ல அம்மாரத்தும் பிஷிர்க்கு, நான் தான் காட்டும், அதை அடக்கிறதுக்கு பேர் தான் சபுரு. இந்த வார்த்தை யார் சொன்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜி, நிச்சயமாக இதுக்கு அர்த்தம் ஆலிம்சாக்கள். இந்த நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸு தீமை தான் ஏவக்கூடியது. அப்போ என் நஃப்ஸும் தீமை ஏவுச்சு தான். விளைஞ்சுங்களா என்னண்டு துலேகா அவங்க வந்து என்னை பிடித்த போது நானும் அவனை பிடிக்கணும்னு நஃப்ஸு ஏவிச்சு தான். நஃப்ஸு தீமை தானே ஏவும். தப்பிச்சிட்டேன், என் நஃப்ஸு ஏவிச்சு தான், எல்லாம் என்னை காப்பாற்றிட்டான், அப்படியே அர்த்தமா? நஃப்ஸு அதை ஏவலே இல்லை அவங்க, அது அவங்க ஏலாங்க. அவங்க நஃப்ஸு அதை ஏவவே இல்லை அவங்க. ஏன்னா உன் நஃப்ஸு தான் அம்மாரத்து நஃப்ஸு, பாவங்களை தூண்டுற நஃப்ஸு. நபி அவங்க வச்சுக்கலாம். நபி தங்களுடைய நுபுவத்துக்கு முன்பும் பின்பும் அனைத்து குணாகளை விட்டும் தவிர்த்து கொண்டவர். முன்பும் நுபுவத்துக்கு முன்பும் பின்பும் சின்ன பெரிய அனைத்து பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர். அதனால் அவங்க நஃப்ஸு போய் அந்த பொம்பளை தொடும்படி தோண்டவெல்லாம் கிடையாது. நீ தான் கழிச்சட நஃப்ஸு, ஒன் நஃப்ஸு.
உலகத்தை அத்தனை பொம்பளையும் தொடரணும் போய் கிட்டணும் நப்சு ஆசைப்படலாம். ஜி கலிசிட நப்ஸ், அவங்க நப்ஸ் அப்படிப்பட்ட புனிதமான நப்ஸ். அவங்க தான் சொல்லு. பின்ன எதை சொன்னாங்க அம்மாரத்தும் பிசுன்னு ராத்திரி முன்னாடி பையங்க? அதுக்கு முன்னாடி மாபர் நப்சி. ஒமா உபர் நப்சி இன்னல்லா ஹெதில் கைதல் ஹாயினின்னு சொல்லிட்டு ஒமா உபர் நப்சி எதை நப்சுன்னு சொன்னாங்க தெரியுமா? இங்கே இந்த பாவம் செஞ்சதில்லை, பாவத்தோடு தப்பிச்சுக்கிட்டாங்க இல்லையா? நான் தப்பிக்கிறேங்கிறாங்க அவங்க. பாவத்தோடு தப்பிச்சிட்டாங்களா இல்லையா பாய்? நான் தப்பிச்சேன்னு சொல்லத நப்சுன்னு சொன்ன பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட. ஆனால் அவன் காட்டுது பாருங்க, நை மேரே மௌலாக்க கரமிய பாவம் செய்யறது தூண்டல. அது இல்லை, பாவத்தை தப்பிச்சிட்டாங்க இல்லையா? ஏதோ பாவத்தை விட்டு தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்ச நப்சுன்னு சொல்லுது தப்பிச்சிட்ட. இந்த நேரத்தில் தப்பிக்க சாதாரண விஷயமா? யாரும் இல்லாத இடத்துல கதவை சாத்திக்கிட்டு ஒரு அழகான பெண்மணி உன்னை அழைக்கிற பொழுது போகாமல் இருக்குது சாதாரண விஷயமா? பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கெடுக்காத்தாமல் தப்பிச்சிட்டோம் என்று சொல்லு நப்சு. தன்னை அப்படியே படா பத்தானே வாழா நப்சு. நப்சு எப்பயுமே தன்னை பெருசாக காட்டும், கிபுரில் கொண்டு போய் விட்டுரும். அதுதான் ஷிர்கு. அல்லாஹ் விட்டு தண்ணியை கொண்டு போகிறது. அல்லாஹால செய்த காரியம் தன் பக்கம் சேர்க்கறது என்னங்க? ஷிர்கு. அப்போ இந்த அம்மாரத்தும் பி ஷிர்க்குன்னு அர்த்தம். அது சூவுக்கு அர்த்தம். ஏன்னா ஷிர்கை விட சூ எதுவுமே கிடையாது. ஷிர்கை விட மகா கெட்ட விஷயம் இருக்கா பை? ஷிர்கை விட மகா கெட்ட விஷயம் துனியாவில் எதுவுமே இல்லை. அல்லாஹால காப்பாற்றினா அதை நப்சு சொல்லுது, நான் காப்பாற்றினேன். ஒமா உபர் நப்சி என் நப்சை நல்லதென்று நான் சொல்லவே இல்லை. இந்த நப்சல அம்மாரத்தும் பிசு நிச்சயமாக நப்சு தன்னை பெரியால தான் காட்டும். இல்லாமா ரஹிம ரப்பி என் ரப்பு ரஹம செஞ்சாலே தவிரட்டான். என் ரப்பு ரஹம செஞ்சதை காப்பாற்றலாம். என்னுடைய கமால் இதில் ஒன்றுமே இல்லைன்றாங்க பாருங்க. அதுதாங்க சூ கருத்தம். இம்மாரத்தும் பிஷிருக்கு இல்லாமா ரஹிம ரப்பி என் ரப்பு ரஹம செஞ்சுட்டான். நீ அம்மாரத்தும் பி சூக்கு அம்மாரத்தும் பி ஜினான்னு அர்த்தம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, நபியுடைய ஷானை குறைச்சி மதிப்பிட்டுன்னு அர்த்தம். அப்படி தான் அர்த்தம் வைக்கிறாங்க ஆலிம் சாக்கெல்லாம். இந்த சூக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? இல்லை, நஃப்ஸு தீமை தான் ஏவுச்சு, அது எப்படி ஏவும்? ஏன்னா சுன்னத் ஜமாத்துடைய அகீதா ஷரஹுல் அகாயிலே போட்டாச்சு. ஒவ்வொரு நபியும் 1,24,000 நபிமார்களுமே நுபுவத்துக்கு முன்பும் பின்பும் பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் அனைத்தையும் விட்டுமே பாதுகாக்கப்பட்டவர். ஜெயலலிதா பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் அனைத்தையும் விட்டுமே பரிசுத்தமாக்கப்பட்டவர். பாவத்துடைய நினைப்பு கூட அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு யாருக்கு ஹம்மு கூட வராது, எண்ணம் கூட வராது. பை ஹம்மு ஃபஸ்ட்டு, அடுத்தது லன்னு, அதுக்கடுத்து யகீனு, அப்புறம் தான் செயல் ஃபேலு. முதல்ல சிற்று என்ன இப்படி செய்யலாமா அப்படின்னு, அப்புறம் சின்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உறுதியாக செஞ்சிடலாம். சாராயம் குடிக்கலாமா? அப்போ வாய்ப்பு இருக்குது. சாராய கடை இருக்குது, காசு இருக்குது, பிடிச்சிடலாமா? இது கொஞ்சம் நடுவில் வந்துருச்சு. அதுக்கடுத்து இன்னும் மேலே போய் கடை வாசல் வெளியில் நின்ட்டான், யகீன் ஆயிடுச்சு, இன்னும் வாங்கலை. அதுக்கடுத்து செயல் நடக்கும். ஹம்மு கூட முஹால் தான் நினச்சிக்கலாம். ஹம்மு கூட நபிவாட்ட முஹால் நடக்காது, அல்லாஹ் காப்பாற்றுறான். இப்போ ஆயத்து வருது வழக்கது ஹம்ம பிஹி, அது என்ன ஆயத்துக்கு நிறைய பேர் பாதி அர்த்தத்தில் அர்த்தம் வைக்கிறாங்க. வலக்கது ஹம்மத் பிஹி, எங்கள் ஆயத்துங்க வலக்கது ஹம்மத் பிஹி, வலக்கது நிச்சயமாக ஹம்மத் பிஹி, அந்த பெண் ஆசைப்பட்டால் அவர்கள் மீது, ஹம்ம பிஹா இவர்களும் ஆசைப்பட்டிருப்பார்கள் அந்த பெண் மீது, லவ்லா ரா புர்ஹான ரப்பிஹி,
ரப்புடைய புர்ஹானை பார்க்காது இருந்திருப்பார்களே ஆனால் ஆசைப்பட்டிருப்பார்கள். அப்போ அவங்க நபி பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு காலம் அவங்க மனசில் இந்த மாதிரி என்ன வரவே இல்லைன்னு அர்த்தம். நபி நான் மட்டும் கை வைத்து தடுத்திருக்காவிட்டால் நேரம் அரஃபாத் போல குழியில் விழுந்திருப்பார் அப்படின்னு சொன்னால் உழுத அர்த்தம் உழுகுன்னு அர்த்தமா? உழுகுலன்னு தான் அர்த்தம். அதுக்கு உழுகவே இல்லைன்னு அர்த்தம். ஹம்மபிஹா லவ்லா ரா புர்ஹான ரப்பிஹி, புர்ஹான ரப்ப பார்த்திருக்கா விட்டால் எண்ணி இருப்பார்கள். பார்க்கவே இல்லை அவர்கள், என்னவே இல்லை, இந்த மாதிரி என்ன வரவே இல்லை. விளைஞ்சபை அல்லாவுடைய ஃபதுலை கொண்டு நஃப்ஸை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றினான்னு சொன்னாங்க. என்னென்னா நஃப்ஸு என்னன்னா என் திறமையில் நான் தப்பித்தேன்னு சொல்லும் பாருங்க, அது மகாபெரிய நஃப்ஸு. அந்த பாவத்தோட பெருசு அது. நல்லா விளைக்கு பை ஜினா பெரிய பாவம், அதோட பெருசு ஜினாவோடு நான் தப்பித்தேன் என்று சொன்னால் அது வந்து ஷிர்க்கு. அதோட பெரிய பாவம் பா இது. ஒருத்தன் குடித்தான், அது ஃபிஸ்க்கு. ஒருத்தன் குடிக்கல போயிட்டான், எல்லாம் குடித்தாலும் ஒரு பையன் நான் தான். இது என்னது? 10 பேர் போனால் என் சாராய கிடைக்கு முஸ்லீம்கள், 9 பேர் குடிச்சிட்டான், ஒருத்தன் போராடி தப்பிச்சுன்னு அப்படின்னு ஒருத்தன். அந்த 9 பேரோட இவன் மகா மோசமானவன் ஒருத்தன். ஏன் அந்த 9 பேர் செஞ்ச ஃபிஸ்க்கு, இவன்றது கிபுரு ஷிர்க்கு. இவன்றது என்ன? குடிக்காதவன் கிபுரு. அது யாருடைய வாயிலே சாராய வாசை வீசுகிறதோ அவன் சொர்க்கத்துலேயே மனைச்சு வருதா? யாருடைய கல்பில் கிபுர் அணுவளவும் இருக்கோ சொர்க்கநிலையம் மட்டும் நடிச்சு வருது. யாருடைய வாயில் ஒரு சொட்டு சாராயம் புரிஞ்சோ சொர்க்கம் நினைச்சு வருது? அப்படி இல்லையே. கிபுர் வந்துருச்சு பாருங்க. 9 பய குடித்தாங்க, திருட்டு பயில. நான் ஒருத்தன் தான் குடிக்கல. ஆனஞ்சுங்களா? என் சகா சொன்னாங்க, ஹவுஸ் நாத்திரே வந்துட்டானா சைத்தான், தூண் மாதிரி நின்றானா, பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஒளிமயமான தூண். அங்கே சத்தம் வந்துச்சான், நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன். நம்ம கவனிச்சு கேட்குறாங்க, என்னன்னு? நீங்கள் செய்த வணக்க வழிபாடுகளை கொண்டு நாம் உங்களை பொருந்தி கொண்டோம். இனிமேல் உங்களுக்கு ஹலால் எல்லாம் ஹராம், ஹராம் எல்லாம் ஹலால். எல்லாத்தையும் உங்களுக்கு தீனுடைய சட்ட தக்லீஃபே உங்களுடைய எடுத்துட்டேன். மார்க்க சட்டத்திட்டங்களே உங்களுக்கு எடுத்தாச்சு. எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். சத்தம் வருது. இவங்க வச்சு ரசூலுல்லாவுக்கே சொல்லல. ரசூல் சொல்லாதவங்களுக்கு உங்களை பொருந்தி கொண்டோம், இனிமேல் உங்களுக்கு மார்க்க சட்டத்திட்டங்களே இல்லை. கடைசி வரைக்கும் தொழுதாங்க, கடைசி வரைக்கும் ஹராம் ஹலால பேணி நடந்தாங்க. இப்போ அல்லாவாக இருக்காது, ஷைத்தான். அல்ல லானத்துல்லாஹி, அல்லாஹ் லானத்துல்லா ஷைத்தான். ஜி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், போட வெளியேன்ட்டான். உடனே அந்த ஒளிமயமான தூண் புகைமயமாயிருச்சு, அப்படி இருளாச்சு, புகை மாதிரி ஆயிடுச்சு. ஷைத்தான் சொன்னா, அப்படி எவ்வளோ உஷாராக இருக்கிற முஹிதீன், உங்களுடைய அந்தஸ்தை அடைஞ்ச 70 சூஃபியாக்களை இந்த மாதிரி கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. அப்படியா அப்படின்னு நம்பியில் ஏமாந்து போயிட்டாங்க. இன்றைக்கு உங்கள் அறிவால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னா. ஏன்னா ஒரு குத்தில் கீழே உழுகலை மல்யுத்த வீரன், 2வது குத்து கீழே சாய்க்கிற மாதிரி நீ முதல் குத்தில் உழுக, 2வது குத்தில் உழுக சாப்பிட்றியா? நிச்சயமாக நான் தப்பிக்கவே இல்லை. அல்லாஹ் தன் ஃபضலை கொண்டு என்னை காப்பாற்றினான். இப்போ என்ன நீ தப்பிச்சிட்ட பார் அப்படியே நஃப்ஸை தூக்குறது இருக்குது. அப்பாடி அதுதான் நஃப்ஸுடைய வேலை. இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூனா பிஷுர்பில் ஹம்ரி பிஸ்ஸினா இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. பிஷ்ஷிருக்கு அது மகா பெருசு. நான் பெரிய ஆள், அது எப்படி? நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு பெரிய ஆள் காட்டுறோம். கலைஞ்சிங்களா? நிறைய கல்யாண வீடுக்கு சண்டை வந்துடும். பத்திரிக்கை வரும்போது என்னை கூப்பிடலாமே, நிச்சயத்துக்கு போய் என்ன கூப்பிடல, அப்புறம் கல்யாணத்தில் என்னை முந்தி உட்கார வைக்கல, பிந்தி உட்கார வச்சிட்டேன். சாப்பாடு எனக்கு வந்து எலும்பு தான் வச்சானுவான். நான் என்ன என் அந்தஸ்து என்ன? இவனுக்கு காசில் போய் 2 கறி வாங்கி சாப்பிடலாம் கொண்டு போய் என் அந்தஸ்து என்ன? நிறைய பிரச்சனை. எனக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அந்த இடத்துல. ஜி மாமன் மச்சான் சண்டை போட்டுக்கணும். ஏன்னா மாமன் கூட மதிக்கல. என்ன கடைசி அந்த பொண்ணை கை வச்சு பிடிக்கும் போது எல்லாத்தையும் கூப்பிடணும் இல்லைங்க, அது கூப்பிடணும் எல்லாத்தையும். மச்சானை கூப்பிட்டுருக்காரு, பெரிய மச்சான் சின்ன மச்சானையும் கூப்பிடல விடுவோம். அவ்வளோ இல்ச்சா வேணா போட்டு நான் ஏன் பிரியாணி சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் கடைசியாக துவா ஓதி அனுப்புகிறாங்களோ அப்போ வந்து சின்ன மச்சானை கூப்பிடலாம், பெரிய மச்சானை கூப்பிட்டோம். அவர் தான் உங்களுக்கு முக்கியமா? நாங்களாம் முக்கியம் கிடையாதா? ஏன் எம்மோட நீ வைக்கலையா?
மாமியார் சரி விடுங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை ஆக்கக்கூடாது. அப்போ எல்லாம் எது தன்னுக்கு ஒரு கௌரவம் கிடைக்க மாட்டேங்குது. சண்டை போட்டு வாங்குறாங்க கௌரவத்தை. கௌரவம் உனக்காக அவங்க கொடுக்கணும், அவங்க துவாவனத்தை நல்லபடியாக நடக்கும், அந்த மகானை கூப்பிடுங்கன்னு சொல்லணும், கௌரவம் அவங்களா கொடுக்கணும். இவர் சண்டை போட்டு வாங்குறாரு கௌரவத்தை. நான் தான் கையெழுத்து போடுவேன் போ. அது எப்படி என்னை விட்டு சாட்சி கழிச்சு அடுத்தால போட சொன்னீங்க? நாங்கள் இழிச்சா வேணாம், அங்கேருந்து வேனை பிடிச்சது கல்யாணம் வந்துருக்கோம், நாங்களாம் காசு கொடுத்தா வந்துருக்கோங்க. அவங்க கல்யாணத்துக்கு எல்லா கல்யாணம் நடக்கும். அது யார் சொந்த பந்தம். ஆக அந்த எதுக்காண்டி தனக்கு ஒரு கௌரவம் கொடுக்கப்பட வேணும், தன் நஃப்ஸை மக்கள் பெருசாக நினைக்கணும். வெண்டைக்காய் கல்யாணம் முடிஞ்சு தூக்கி போட்டுருவோம், அதோட கையெழுத்து போட்டு அதை போட்டு இது பண்ணி திருப்பி போட்டு பார்க்க மாட்டாங்க. அது முடிஞ்சதோட அது சட்டியை அடுப்படி இறக்கி கல்யாணம் பண்ணி கழுவி விட்டதோட அவர் கௌரவமும் கழுவி விட்டுருவோம், அதோட முடிஞ்சு. அப்போ அதுதான் அப்போ தான் காட்டுறது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் வந்து அதனுடைய பெருமையை காட்ட முடியும். நான் யார், என்னையை விட்டுவிட்டா எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? பொண்ணுன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இவர் முதல்ல கேட்கணும். எப்படி கட்டவா இந்த பொண்ணு வந்திருக்கு, சரி பாஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இவர். அங்கேருந்து சட்டி கழுவி கையில் கொடுக்குற வரைக்கும் அதோட வரும் மதிப்பு. அடுத்த கல்யாணம் திரும்ப அவருக்கு மரியாதை. இப்போ நஃப்ஸு என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தர் நஃப்ஸு ஆத்மாவை என்ன சொல்லுது? என்னை பெரிய ஆளாக காட்டு, என்னை பெரிய ஆளாக காட்டு, என்னை எல்லாரும் மதிக்கணும். இதுதான் இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூனா பில் கிபர்னு அர்த்தம், பிஷ்ஷிர்க்குன்னு அர்த்தம். உன்னை பெரிய ஆளாக காட்ட சொல்லி தூரணும், உன்னை பெரியவன் காட்டும். அதைத்தான் சூஃபியாக்கள் நசிக்கிறாங்க. நஃப்ஸ்க்கு குச்சல் நானுவாங்க சர்க்கார், நஃப்ஸ்க்கு குச்சல் நாபா நசிக்கிற நஃப்ஸ், உன்னை பெரிய ஆளை காட்டுது. தூ நீ எல்லாம் ஒரு மனுஷன், உன்னை ஒருத்த மதிக்கணும். இவ்வளோ மதிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறதே ஏதோ போனஸாக கொடுத்துருக்காங்களா தால, ஏதோ மக்கள் உடனே சலாம் சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோ. இதில் வேற ஒரு மதிப்பாக உன்னை முன்னாடி உட்கார வைப்பாங்க என்று நஃப்ஸை குச்சல்னானா நசுக்கி காலால் மிதித்து சட்னி ஆக்கிற நஃப்ஸு. என்ன எதிர்பார்க்குறா வேண்டாம், உனக்கு மதிப்பு வேணும், மரியாதை வேணும். இருக்கிற மரியாதையே இப்போ உனக்கு போனஸாக கொடுத்துருக்குது, தகுதியற்ற உனக்கு. मैं कहाँ था इस काबिल इस मकाम को उसने करम ने बुलाया. நான் எங்கே இந்த மகாம் காபிலாக இருந்தேன்? இந்த ஆயத்து என்ன? அது என்ன? मैं कहाँ था काबिल. அன்றைக்கி படித்தோம்ப்பா, ஒரு நசம் படித்தாங்களேப்பா, அதில் வருது அதுதான் அதான் சொல்கிறாங்க பாருங்க. இந்த மகாமுக்கு நான் எங்கே காபிலாக இருந்தேன்னு கேட்டாங்க. इस दर की हाजिरी के काबिल तो नहीं था मैं, उनका ही तसव्वुर है महफिल हो या तन्हाई. उस दर की हाजिरी के काबिल तो नहीं था मैं. बड़ो भाई, इस दर की हाजिरी के काबिल तो नहीं था मैं. இந்த வாசல்ல எட்டிப்பா கூட நான் தகுதியற்றவனா இருந்தேன். உள்ளே வருது ஒரு பக்கம், உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறானே, பாயை போட்டு வேற, உனக்கு ஒரு பாய், நீ கெட்ட கேடுக்கு ஒரு பாய், அது வேற உட்காந்து ஃபேன் வேற, மானம் கட்ட பேர். வாசலில் போய் நிற்கிறதுக்கு தகுதி, செருப்பு கிடக்குமே அங்கே உட்கார வைக்கிறது கூட தகுதி ஒன்று கிடையாது ஷேக்குடைய தர்பாரில். அதில் உள்ளே வேற கூப்பிடணும், இவருக்கு பாயை வேற போட்டு ஒரு டீ வேற கொடுத்து, பை என்ன சொல்கிறேன் பை, ஒரு வடை வேற வந்து ஃபேனை வேற போடுவாங்க இவருக்கு, கிறுக்கு பையில சொல்கிறேன் பை. इस दर की हाजिरी के काबिल तो नहीं था मैं, इस दर की हाजिरी के काबिल तो नहीं था मैं. ये तेरी मोहब्बत थी, ये तेरी मोहब्बत थी, दो खींच के ले आई. ये तेरी मोहब्बत थी जो खींच के ले आई. இது உன்னுடைய அருள், ஒரு முஹப்பத், நீ என் மேல் கொண்ட பிரியம் இழுத்து கொண்டு வந்துட்ட. இங்கே நீ இழுத்து தூக்கிட்டு வந்துடுறப்ப இது நீ என் மேல் வைத்த கருணை, நீ என் மேல் வச்ச கருணை தான் இது. இல்லையா அந்த வாசலில் நீங்கள் செருப்பு போடுற இடத்துல நான் உட்கார்றது கூட எனக்கு தகுதி இல்லை. அப்படி விளங்கு குச்சல்னா நஃப்ஸ்க்கு. இந்த நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, உன்னை சூவை கொண்டு ஏவிட்டு தான் இருக்கும் நஃப்ஸ். इस दर की हाजिरी के काबिल तो नहीं था मैं, ये तेरी मोहब्बत थी, ये तेरी मोहब्बत थी जो खींच के ले आई. நீ இழுத்துட்டு உள்ள உட்கார வச்ச நஃப்ஸை போட்டு அடக்கு. நஃப்ஸ் எனக்கு அதுக்கு தாபில் அன்னைக்கு மரியாதை கொடுக்கல, இவனை மரியாதை கொடு, அவனை மரியாதை வேறு உனக்கு வேணுமா? செருப்பால் அடிக்காம விட்டதே பெருசு, இல்லை மரியாதை கேட்குறியா நீ? உன்னு காஹி தசவுர் ஹே
महफिल हो या तन्हाई, महफिल இருக்கட்டும் தனியா இருக்கட்டும், என் சிந்தனை முழுசா அவன் மேல தான் இருக்கு. उनका ही तस्वुर है, उनका ही तस्वुर है, महफिल हो या तन्हाई, न जाने मुझे उनकी क्या बात पसंद आई, ना जाने मुझे उनकी क्या बात पसंद आई, न जाने मुझे उनकी क्या बात पसंद आई. அவனுடைய எந்த விஷயம் எனக்கு பிரியமாச்சுன்னு தெரியல, அவனுடைய எது என்னை கவர்ந்தது என்று தெரியவில்லை. ஏதோ ஒன்றில் அவன் என்னை கவர்ச்சி ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா மௌலா. அதனால் என்னுடைய எஜமானுடைய நினைப்பு வந்துக்கிட்டே இருக்குது. கூட எல்லாரும் மத்தியிலும் உட்கார்ந்தாலும் சரி, தனியமாக உட்கார்ந்து சரி, அவன் சிந்தனை தான் என்னை ஆக்கிரமித்து கொண்டது. அவனுடைய எது என்னை கவர்ந்தது என்று தெரியவில்லை. எப்படி உன்னுக்கா ஹி தஸவ்வுர் ஹே महफिल हो या तन्हाई, काही तस्वुर ना जाने मुझे उनकी क्या बात पसंद आई, ना जाने मुझे उनकी क्या बात पसंद आई. அவனுடைய எந்த அருள் என்னை ஆக்கிரமித்தது, எது என்னை பிடித்து கொண்டது என்று தெரியவில்லை. அவனுடைய எந்த செயல் என்னை பிடித்து கொண்டது என்று தெரியவில்லை. அவனுடைய எந்த அருள் என்னை பிடித்து கொண்டது என்று தெரியவில்லை. அவனை விட்டு என் சிந்தனை வேற பக்கம் போக மாட்டேங்குது. இந்த கவிஞர் இப்படி சொல்றாரா? இந்த கவிஞர் ஆமிர் நாயன் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய செயல்களில் எது என்னை கவர்ந்தது என்று தெரியவில்லை. அவன் சிந்தனை என் கல்பு விட்டு போகவே மாட்டேங்குது. ஆமிர் நாயன் சொல்றாங்க பாருங்க, இதுக்கு தலைகில சூ லுத்துஃபு து யாதாயது இஹ்சானு து யாதாயத், சூ லுத்துஃபு து யாதாயத், நீ எம்மேல் பொழிந்த அந்த இரக்கம், எம்மேல இரக்கம் காட்டின ரப்பே, எம்மேல அருள் புரிந்து எஹ்சான் செஞ்ச ரப்பே, இதை நினைத்து பார்க்கிற பொழுதெல்லாம் சர்குஃப்தவோ ஹைரானம், என் தலை கீழே தாழ்ந்து விடுகிறது ரப்பே, திகைச்சு போய் உட்கார்ந்துருக்கு. இவ்வளோ அருளா எம்பேலா, தலை குனிந்து விடுகிறேன், திகைத்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். சபபேரான மீதானம், என் மேல் இவ்வளவு கருணை நீ புரிந்ததற்கு என்னதான் காரணம், என்னிலை நீ பெற்றுக்கொண்டாய் என்பதை அறியவே இல்லை ரப்பேண்டா. என்றுதான் ஒண்ணுமே அப்படி இல்லையே, எல்லாமே ஓட்டுதானே. என்னோட எந்த செயல் உனக்கு பிடித்து விட்டது தெரியலையே ரப்பே. நான் தேடி பார்க்குறேன், ஏதாவது உனக்கு பிடிச்சது என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையா ரப்பே. அப்போ என்னில் என்ன, எதை என்னில கவர்ச்சியா இருந்துச்சு உனக்கு பிடிச்சி இவ்வளோ அருள் புரிஞ்சிருக்காய், இவ்வளோ அருள் என்னை பெறுவதற்கு என்ன காபில் என்று இருந்துச்சு? ஒன்றுமே சபபேரா, ஒரு காரணத்தை கூட நமீதானம் நான் அறியவில்லை. लुत्फ़े तू याद आयद एहसान तू याद आयद, எப்பொழுதெல்லாம் உன் நினைவு, லுத்துஃபு மேல் கொண்ட கருணையும் இரக்கம் ஞாபகம் வருகிறதோ, எஹ்சான் ஞாபகம் வருகிறதோ, लुत्फ़े तू याद आयद एहसान तू याद आयद, சர்குஃப்தயோ ஹைரான், சர்குஃப்தா என் தலை கீழே தாழ்ந்து விடுகிறது, ஹைரானம் திகைத்து போய் உட்கார்ந்து விடுகிறேன். சபபேரான மீதானம், என்ன காரணம் என்பது இதுவரை அறியவே இல்லை. நீ என் மேல் இவ்வளவு அருள் புரிந்துக்கு என்னதான் காரணம்? இருக்கணும்ல, இருக்கணும்ல. சர்குஃப்தயே ஹைரானம் சபபேரான மீதானம், என் தலை கீழே தாழ்ந்து விடுகிறது, அப்படியே மடங்கி போயிடுறேன் ரொம்ப ஜி, அப்படியே உட்கார்ந்து போயிடுறேன். உட்காந்து போயிடுறேன். ஆனால் சபபேரான மீதான், எனக்கு நீ இவ்வளோ அருள் புரிந்ததற்கு அல்லாஹ் நம்மளோட என்ன செயல் பிரியப்படுச்சதோ, பை இவங்க ஏதோ ஒன்று செஞ்சாங்க, ஒரு இவங்க மேலே ஒரு எனக்கு ஒரு முகப்பத் ஏற்படுத்தி ஒரு ஏதோ ஒரு செயல், வாழ்நாள்லாம் அருள் புரியுறேன்னு சொல்லலாம். அந்த கடைசி நேரத்தில் வந்து உதவி செஞ்சாங்க பாருங்க, அவன் மறக்கவே முடியாது வாழ்நாள். அதனால அவர் எப்பயுமே அவர் வீட்டுக்கு முதல்ல நான் போயிடுறதுக்காக கூப்பிட்டாலும். அப்படி என்னதான் என்னில் ஒரு என்ன எனக்கு அல்லாஹ் பிடிச்சது, என்னிலே எந்த செயல் அவனுக்கு பிடித்ததோ தெரியவில்லை. என்ன சபபேரா நமீதானம், நான் தேடி பார்க்கிறேன், ஒரு காரணம் கூட அல்லாஹ்வுக்கு பிடிச்சது என்ன இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஆனால் ஏன் அருள் புரியுறாங்கிறது எனக்கு தெரியல. ஹைரானம் திகைச்சு போய் உட்காந்துருக்கிறேன். கலிமி நாயத்தில் தவாது பாருங்க, அந்த கவிஞர் சொன்னார், அல்லாஹ்விலே என் நேசனிலே எந்த செயல் எனக்கு பிடித்து போய்விட்டதோ தெரியவில்லை ஜி, அவன் என் நேசனில் ஒரு செயல் எனக்கு பிடிச்சிச்சு, அது எந்த செயல் பிடிச்சின்னு தெரியல. தசவு உன்காஹி தசவுர் மஹஃபில் ஹோயா தன்ஹா, எப்போவுமே அவன் சிந்தனையிலே மூழ்கி கிடக்கிறேன். அவனோட எந்த செயல், இதில் பேதபி இருக்குது. ஏன்னா அவனோட எந்த செயல் எனக்கு பிடிச்சது, எல்லா செயலும் பிடிச்சது தான். ஒரு பெண் பேரழகி அப்படின்னு சொன்னால் மூக்கு நல்லா எந்த அந்த அவளுடைய கண்ணோ மூக்கோ காதோ வாயோ பல்லு எதுவோ என்னை கவர்ந்து விட்டது, அது எதுதான் எனக்குன்னு தெரியவில்லை, எல்லாமே தான் அழகாக இருக்குது. அவனுடைய எல்லா செயலுமே தாங்க மஹமூது, சிஃபாத்து மஹமூதா, சிஃபாத்து காமிலா.
அதில் எது என்னை பிடித்தது என்று தெரியவில்லை. நான் அவன் மீது இப்படி ஆசைக்காய் விட்டேனே, அவன் மேல் இவ்வளவு காதல் கொண்டு விட்டேனே, இவ்வளவு அவன் மேல் நான் சொக்கி போய் விட்டேனே, நினைவு மாறவே மாட்டேங்குது அவனை விட்டு, அவனுடைய எது என்னை கவர்ந்துன்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்றது பேதபி உள்ள இருக்கு. ஏன்னு கேட்டால் எல்லாமே தான் கவர்ச்சி அவன்ல. யாமே நான் சொன்ன பாரு, என்னிலே எது அவனுக்கு பிடித்துன்னு தெரியவே இல்லையே. வா 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 எஜமா போட்டாங்க பாரு போடு. என்னிலே எதுதான் அப்படி இருக்கிறது என் எஜமானை கவருவதற்கு, என் எஜமானை நேசிப்பதற்கு என்னில் என்ன அழகு இருக்குது? நான் தான் கருப்பியாச்சேன். என் கண்ணும் ஓட்ட, என் மூக்கும் ஓட்ட, காது ஓட்டு, பல்லும் ஓட்ட. என்னில் எது அவனுக்கு பிடித்து என் கணவனை நேசிக்கிறான்னு சொன்னான். ஒன்றுமே பிடிக்கல. நான் ஒன்றுமே அழுது இந்த அழுக பிடிச்சிச்சு அவனுக்கு. நான் ஒன்றுமே இல்லை ரப்பே. எல்லாரும் வித்துட்டாங்க. அடிமை செஞ்சு நான் ஒருத்தர் தான் விற்காமல் இருக்கேன். ஏன்னா எல்லாமே ஓட்ட, ஆளும் கருப்பு, கண்ணும் ஓட்ட, கண்ணும் எல்லாம் எல்லாமே ஓட்ட. ஒருத்தரும் இந்த அடிமையை பண்ணு வேணான்ட்டு போயிட்டான். ஜி அதை நீ இறக்கப்பட்டு வாங்கிட்டே ரப்பே. இதுதான் ஆச்சு. யாரும் வாங்கலே, நீ வாங்கிட்ட, அவ்வளோதான். சபபேரான மீதானம். நீ என்னை காசு கொடுத்து வாங்கினதுக்கு காரணம் என்ன தெரியவே இல்லை. ஜப் தக் பிகானதா கோய் பூச்சித்தானதா. இது வரைக்கும் விற்காம இருந்தால் ஒரு ரூபாயை எனக்கு திரும்பி கூட பார்க்கல. தும்னே ஹரீது கரு முझे அன்மோல் கரு दिया. जब तक बिकाना था मुझे पूछता न था. ஒரு பய என்ன தீண்டி கூட பார்க்கல. तुमने खरीद कर मुझे अनमोल कर दिया. நீ என்னை வாங்கி என்னை மேலே கொண்டு ரப்பே. வா வா இஸ் கரம் கா கரும் சுக்குரு கைசே ஆதா. இது எப்படி எனக்கு நன்றி செலுத்த முடியும்? நான் ஏதாவது தகுதி இருந்து மேலே கொண்டு வந்தால் அது வேறு விஷயம். தகுதியே இல்லை. பேனாவானா தகுதியற்ற, ஆதரவற்ற. யாவனது ஆதரிச்சுக்கிட்டியா? என்னது பேனவா வருமே. करम के साये में हमको रखा, बनाए मुझ बेनवा की बिगड़ी नसीब मेरा जगा दिया. பேனவானா எந்த தகுதியும் மற்ற, எந்த ஆதரவும் மற்ற என்ன எனக்கு என் தலைப்பாக கட்டி விட்டீங்களா எஜமானே? என்னையும் மனுஷனாக்கி விட்டீங்க. யாரோ தகுதி உள்ளவங்களை பார்த்து அவரை தேர்ந்தெடுத்து ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல மனுஷனை தகுதி உள்ள ஆக்கியிருந்தால் அது வேறு விஷயம். என்ன மாதிரி பேனவா ஒன்றுக்கும் தகுதியற்ற, நீ எந்த ஆதரவும் மற்ற, எதுக்குமே லாயக இல்லாத ஒருத்தனை கொண்டு தலைப்பாக கட்டி விட்டீங்களா எஜமானே? பனாயே முஜ் பேனவா கி பிகிடி. பிகிடி பனானா நான் தயாராகிறது. बनाए मुझ बेनवा की बिगड़ी नसीब मेरा जगा दिया. ऐ ख्वाजा मुईनुद्दीन बनाए मुझ बेनवा की बिगड़ी नसीब मेरा जगा दिया. जी ऐ ख्वाजा निजामुद्दीन बनाए मुझ बेनवा की बिगड़ी नसीब मेरा जगा. वाह 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 जी. करम के साये में हमको रखा, गदा को सुल्तान बना दिया. இந்த ஒன்றுத்துக்கும் இல்லாத இந்த அடிமையை எஜமானி உருவாக்கிட்டீங்க சர்க்கார் முடிக்கிறாங்க. அப்போ நம்மில என்ன செயல் உனக்கு பிடித்ததோ தெரியவில்லையே, நான் இன்று வரை திகைத்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். அல்லாஹ் என் மேலே இவ்வளவு கருணை யார் மேலேயும் காட்டுறது அளவு என் மேலே கருணை காட்டுறானே. ஜி இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். ஜி வா 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 வா. और शर की तो कोई हद ना रही, होता नहीं मुझसे खैर कोई. இது வரைக்கும் ஒரு खैर கூட நான் செஞ்சதே இல்லை. என்ன நிகழ்ந்த ஷர்ருக்கு அளவே இல்லை. होता नहीं मुझसे खैर कोई और शर की भी तो ही हद ना रही. फिर फजले खुदा मुझ पे यहाँ औरों से सिवा है क्या बोल. அந்த நிலையிலும் அல்லாஹ் என் மேல் பொழிந்த பேருள் மற்றவர்களை விட அதிகமாக கொடுத்துருக்கான். அல்லா இப்படி உட்காந்து யோசிச்சு பார்த்தா எல்லாத்தோடு நம்மளே தான் அல்லாஹ் சந்தோஷமாக வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அவரும் சிவா ஹே கே போலும் ஷேக்குடைய பிச்சையில் ரஞ்ச பை அதை என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அஜமா அது தஸ்மீ மணி ஆக்கிட்டு நானும் என்னது சூலு துஃபு தோ யாதாயது ஏசானு து யாதாயது தஸ்மீ மச்சு ஓதிட்டு வந்திருக்கேன். चूल तुफ तो याद आयद एहसान तू याद आय सरगुस्त वो हैरान सबबे तो नमीदान. என்ன காரணம்னே தெரியல ரப்பே, நீ என் மேலே செஞ்ச பேரவர்களை நினைச்சு தயாரானாய் திகைத்து போய் உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் தஸ்பீ ஆக்கியாச்சு. சபபே தோ நமீதானம் காரணத்தை அறியலையே ரப்பே.
तू चुन तुफ तो याद आयद एहसान तू याद आयद सरगुश्त वो हैरान सब बेरान மீதானம். இது எஜமா சொல்றாங்க. என்ன அவர்கள் இருந்தால் எப்படி தன்னை அழிச்சுக்கிட்டாங்க பாருங்க. ஒரு காரணம் கூட என்னில் இல்லைன்ட்டாங்க. இதுக்கு பேர் தாங்க சபரு. நஃப்ஸு வந்து எந்திரிச்சு நிற்குது பாருங்க. அம்மாரத்தும் பிஸ்ஸூனா பில் கிப்ரி வல் ஷிர்க். அப்போ எது ஒன்றில் இருக்குதோ இல்லைன்னு முதல்ல சொல்லு. விளைஞ்சுங்களா? இல்லைன்னு சொல்றதுக்கு பேர் தான் சபர். நீ எப்போ இல்லைன்னு சொல்லிட்டியோ, என்னது இல்லைன்ட்டியோ, அப்போ யார் வந்துடுவாங்க? அவன் வந்துடுவான், மௌலாவை கூட வந்துடுவான். खो गया मैं खो गया अब वो ही बातिन वो ही जाहिर हो गया. நீ எப்போ உன்னை இழந்து விட்டா யார் வந்துடுவாங்க? अदा इन्नल्लाह मा साबिरीन टाबरगला. बस सबर का माना यह है खुद को खोना सब्र है, खुद को मिटाने का नाम सब्र है. वो आसान नहीं, वो आसान नहीं. अगर ரொம்ப சபர் வேணும், தன்னை நஃப்ஸ் எங்கெல்லாம் மேலே காட்டுதோ அடக்கி குச்சல்னா நஃப்ஸ். அப்போ எப்போ உன் நஃப்ஸை நீ இல்லாமக்கிட்டியோ உன் கூட நான் வந்துடுறேன்டா. இன்னல்லாஹ் மஅஸ் சாபிரீன். அல்லாஹ் கூட வந்துடுறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ் மஅஸ் சாபிரீன். அப்போ எப்போ நஃப்ஸு இல்லைன்னு ஆக்கிடுச்சோ அப்போ மௌலா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்றுது இல்லைன்ட்டு இல்லை, இப்போ நான் தர்றேன். இப்போ என்ன சொல்லு, மௌலா இது ஒன்றுதுன்னு சொல்லு. வீடு கொடுத்தானா ஒன்றுது, குவத்து கொடுத்தானா ஒன்றுது, இல்மு கொடுத்தானா ஒன்றுது, குதிரத்து கொடுத்தானா ஒன்று, சமாத்து கொடுத்தானா ஒன்றுது. அப்போ அல்லாஹ் என்னது இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் சபர். இது அல்லாஹ் தான் சொல்கிறதுக்கு பேர் சலாத். அதுதான் சலாத். அதான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னஹா லகபீரத்துன். அது ரொம்ப பெருசு. இல்லல் ஹாஷிஈன், ஹாஷிஈன்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு ரொம்ப பெருசு. அப்போ நீ தொழுகிற சலாத் அல்லாஹ் சொல்ல, எல்லாம் தொழலாம். அது ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அது ரொம்ப பெருசு. நான் கூட தொழுதுனேன். இன்னஹா லமீன் எங்க பாய்? அப்போ அல்லாஹ் எந்த தொழுகை நீ சொல்லு, இந்த தொழுகை சொல்லு. அல்லாஹ் தாலா இன்னஹா, இந்த தொழுகை ஆகிறது இல்லை கபீரத்துன், ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ஹாஷிஈன்களுக்கு தான் அந்த தொழுகை வாய்க்கும் சொல்லிட்டான் அல்லாஹ் தாலா. இந்த தொழுகை எல்லாம் தொழுகிறாங்களே, முனாஃபிக்கும் தொழுகிறான். 2 ரக்காத்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு குனிஞ்சு நிமிர்றே பை, கொஞ்சம் கூட அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் தொழுகிறோம் பை. இது முனாஃபிக் தொழுகிறானே இல்லையா? எல்லா பேரும் தொழுகிறானே இல்லையா? குடிகாரங்களும் எல்லாம் தொழுகிறானே இல்லையா? அப்போ ஹாஷிஈன்களுக்கு தான் அது லேசு, மற்றவங்களுக்கு முடியாது. அது என்ன தொழுகாது? वो जो कुछ अल्लाह नेमत दिया वो मेरा नहीं उनका. என்ன பை? அந்த தொழுகை எல்லாராலும் முடியாதுட்டான். இன்னஹா லகபீரத்துன், அது ரொம்ப பெருசு, அது முடியாது, சாத்தியம் இல்லை. இல்லல் ஹாஷிஈன்களை தவிர மற்றவங்களுக்கு சாத்தியம் கிடையாது. இப்போ அந்த தொழுகை வேறு, இந்த தொழுகை வேறு. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தொழுகை நினச்சிங்களா? ஆமீர் நான் சொல்கிறாங்க, அகர்ச்சே दर सफ़े मस्जिद हमारा भी नहीं इस्तादा. பள்ளிவாசலில் ஒரே சஃபில் எல்லாரும் ஒன்றா நிற்கிற மாதிரி நீ பார்த்தாலும் நமாஸே ஜாஹிலான் தீகர் நமாஸே ஆரிஃபான் தீகர். ஜாஹில்களுடைய தொழுகை வேறு, ஆரிஃபுடைய தொழுகை வேறு. நமாஸே ஜாஹிலான் தீகர், நமாஸே ஆமியான் தீகர், நமாஸே ஆரிஃபான் தீகர். அது வேறு, இது வேறு. ஜி இப்போ நீ தொழுகைன்னு இதை சொல்கிற, குனிஞ்சு நிமிர்றது, வெறும் குனிஞ்சு நிமிர்றது, அது எல்லாருமே செய்யலாம். ஊரில் அத்தனை பேர் நிற்கிறாங்க, குனிஞ்சு நிமிர தான் செய்கிறாங்க பை. இதுக்காக வந்துட்டாங்கன்னா அத்தனை பேர் வந்துடுறாங்க, எல்லா ஹல்க்கும் வந்துடுது. சாராய கிளை கூட வீடு பாங்க, வீடு டைம் 10 மணி ஆச்சா வாய் தொடச்சு வந்து நிற்கிறான் ஒழு செய்யாமல். இதுக்காக வந்துடுறான். ஓ கே நமாஸ் ஹே ஹாஷிஈன்களை தவிர மற்றவங்க முடியாது. அது என்ன சொல்லுங்க? இன்னஹா லகபீரத்துன். அது என்னன்னு கேட்டால், ये वजूद मेरा नहीं, ये सिफ़ात मेरा नहीं, अफ़ाल मेरा नहीं, ये आसार मेरा नहीं, जो कुछ है वो सब तेरा. मेरा मुझ में कुछ भी नहीं है, जो कुछ है सो तेरा. तेरा तुझको दे देने में क्या जाता है मेरा. ஒன்றுதுன்னு சொல்கிறேன், எனக்கு என்ன ரப்பே நஷ்டம் வந்துச்சு. तेरा तुझको दे देने में तू होता है मेरा. तेरा तुझको दे देने में तू होता है मेरा. அந்த சலாத் அது. பை வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். இப்போ அல்லாஹ் இப்படி கேளு, ரப்பே உனக்கு 10,000 தேவையா? ரப்பே இது வரைக்கும் 1 ரூபா கூட என்னது இல்லையா ரப்பே?
நான் சாப்பிட்ட சாப்பாடு காலையில் சாப்பிட்ட நாஸ்தா இட்லி என்னது இல்லை, எல்லாம் ஒன்று தான். இனி யார் சூரத்தில் எப்போ நீ கொடுத்தா அதுவும் நீ தான் அல்லா கொடுப்ப. ஐசா போல் மேரே மௌலாக்கனே இஸ்தியானது அல்லா கொட்ட ஆரம்பிச்சிடும் சொல்லு சார். விலைக்கு டாபர் அடியான் இது வரைக்கும் கொடுத்துரு இதான் கொடுத்த ஜி. இது வரைக்கும் சராப்பா இந்த உச்சந்தேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேற யாரும் கொடுத்துருக்கான்னு தெரிய பார்க்குறேன். யார் கொடுத்த நேமத்து என்ன இல்லவே இல்லை, எல்லாமே நீ கொடுத்தது தான். சர்சே பாத்தக் அப்படின்னு சொல்லி எஜமான்ட்ட போய் இது வரைக்கும் நீ கொடுத்து தான், உனக்கு ஒன்றுமே இல்லை இருப்பே, இனி என்னவெல்லாம் இருக்குதோ அணுவளவு நீ கொடுத்தது தான், நீ கொடுக்குறது தான் என்று அல்லா இஸ்தியானத்து இப்போ இப்படி கேள் எல்லா இடத்துல கொட்ட ஆரம்பிச்சிடும். அல்லா ஜல்லஷான் நீ வாங்கி வைக்க பாத்திரம் இருக்காது அப்படி கொட்ட ஆரம்பிச்சு. அதைத்தானே எதிர்பார்க்குறான் அல்லா உங்ககிட்ட, அதுதானே நம்ம எதிர்பார்க்குறான். சமயமாகவே அதைத்தான் அல்லாஹ் தஆலா உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறான். நீ சரணாகதியாயிரணும். वही सर से पा तक सवारा मुझे, मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, मेरा मुझ में कुछ नहीं है सहेली, वही सर से पा तक सवारा मुझे, इसका नाम है वस्तईनु बिस्सब्र वस्सलात। मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, सब्र, वही सर से पा तक सवारा मुझे, सलात है वो, वस्तईनु बिस्सब्र वस्सलात, इन्नल्लाह मअ साबिरीन इन्नहा लकबीरतुन इल्ला अलल खाशिईन. ரெண்டுக்கு சொல்லிட்டான்ல அதெல்லாம். இன்னஹா எப்படி இல்லைன்னு ஆகிட்டியோ உன் கூட மோலா வந்துடுற, எப்படி ஆகணும்னு சொன்னையோ அது ரொம்ப காஷியினுடைய ஜமாத்தை சேர்த்து அல்லா அவங்களே வந்துடும். இப்போ வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். அதை சூஃபியாக்கள் குர்ஆனைத்தான் மோலா உனக்கு விளங்குற பாஷை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. हम मुसहफ़ आरिफ को हम कुरान समझते हैं, नूर नायक मुसहफ़ आरिफ को हम कुरान समझते हैं. ஆரிஃபுடைய எழுத்து இருக்குல்ல அது குர்ஆன். ஏன் குர்ஆன் அல்லாஹ் சொன்னதை இவங்க கொஞ்சம் தஸ்ரீஹ் செஞ்சு வேற மாதிரி பாஷை சொல்லியிருக்காங்க. மௌலவியோ மஸ்னவியோ மௌலவிய மானவி ஹஸ்த குர்ஆன் தர் ஜபானே பஹ்லவி. ரூமி நாயத்துடைய மஸ்னவி இருக்கு அது குர்ஆன் தான், வேற பாஷையில் தர்ஜுமா பண்ணிச்சுங்க. ஹஸ்த குர்ஆன் தர் ஜபானே பஹ்லவி, மஸ்னவியே மஸ்னவியே மானவிய மௌலவி, மௌலவினா ரூமி நாயக் அவருடைய அந்த மஸ்னவி கிதாப் இருக்கு, பொருள் நிறைந்த அந்த கிதாபு ஹஸ்த குர்ஆன் தர் ஜபானே பஹ்லவின்ற. நூறு அடிக்கடி சொல்லுவாங்க हम तो मुसहफ़ आरिफ को हम कुरान समझते हैं, मुसहफ़ आरिफ को कुरान समझते हैं. அப்போ இன்னும் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் அழகாக சொன்னாங்க நம்முடைய கௌசி நாயகம். என்னது मेरा मुझ में कुछ भी नहीं है सहे, मेरा मुझ में कुछ भी नहीं है सहे, वही सर से पा तक सवारा, वही सर से पा तक सवारा. இந்த ஆயத்துக்கு இப்படி அர்த்தம் வச்சாதான் அந்த ஆயத்துடைய அர்த்தம் சரியாக பொருந்தும். இப்படி இல்லாமல் நீ பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு விளையாட உதவித்து அர்த்தம் வச்சோன்னா ரெண்டு தொது உட்காந்துட்டு 6 மாதம் வரதுக்கு 10,000 ரூபா கம்முன்னு கடை. ஏன்னா பள்ளிவாசல் தர்ணா பண்ணு அப்படி அர்த்தம் வச்சா லஸ்ஸத் எங்கே வரும் உனக்கு ஆயத்தில்? அந்த ஆயத்து எப்படி இன்பம் வரும் உனக்கு? அல்ல என்ன சொல்ற இப்படியே சொல்கிறான் தொரு கம்முன்னு கடைன்னு சொன்னான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் அர்த்தம் கேட்டு பாருங்க சொல்லுங்க. இது ஃபைது நாயத்துடைய பிச்சை, மேரா கமால் நை, ஏன் கமால் இப்படி அர்த்தம் வச்சா அர்த்தம் வர மாட்டேங்குது. தொழுது கம்முன்னு கடைன்னு அர்த்தம் வச்சா என்ன ரொம்ப மனசு கேட்க மாட்டேங்குது. அப்படி கேட்டால் அல்லாட கேட்டால் இந்த அர்த்தம் தான் அதுக்கு சொல்லி தராங்களா? ஃபைது நாயத்துடைய பிச்சை. இங்கே போய் நான் ஏன் கமால் நினச்சேன் நப்ஸ் வந்துருச்சு. இங்கெல்லாம் ஒரு விஷயம் ஒன்று வெளியாக உன் கமால் நினச்சியோ, ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு பேனாவை நீ தயார் பண்ணாலும் சரி, ஒரு பயானி செஞ்சாலும் சரி, உள்ள ஏதோ ஒரு திறமை வெளியானாலும் சரி, என்னதுன்னு நினச்சி அது பேர் என்ன? சூ, ஷிர்க், கிபர். இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ. அதைத்தான் பெருமாள் சொன்னாங்க, யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். கண் சிமிட்டும் நேரம் கூட என் நஃப்ஸிடத்தில் என்னை ஒப்படைத்து விடாது. அப்படின்னா என்ன? நான் காமிக்க விட்றாத என்னைய, அது கவுத்துரும் நம்மளையே. மற்ற எல்லா பார்த்தையும் எல்லாம் மன்னிச்சிருவாங்க. எதை தவிர? நீ நான் காமிச்சே அதை தவிர. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. நீ 1000 கல்ல நோட்டு அடி,
1000 திருட்டு, 1000 கொலை, 1000 கொள்ளை, 1000 தினா, 1000 சுருபுல் கமர், 1000 சாரம் எல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான். ஒரு ஷிர்க் எல்லாம் பண்ணிக்க மாட்டான். விளஞ்ச பை அல்லாஹ் இதை நமக்கு விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானா. ஞானங்களை பிச்சையாக கொடுத்த நம்முடைய ஷேഖமாருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவானா. ஃபைஸ் நாயத்தோட சொர்க்கத்திற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.